உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கண்மணி. அவ கேட்க மாட்றா. நான் என்ன பண்றது? நீ என்னமா சொல்ற? அங்க என் மாமாவும் அவரும் இது ரொம்ப நல்லவரன், விட்டுறாதீங்க, அவளை எப்படியாவது பேசி சம்மதிக்க வைங்கன்னு சொல்றாங்க. நீ என்னடானா என்னால முடியலன்னு சொல்ற? இது அவங்க பார்த்த சம்பந்தம். தட்டி கழிச்சா என்னமா நினைப்பாங்க? அப்புறம் அங்க எனக்கு என்னமா மரியாதை இருக்கும்? எல்லாமே அவ இஷ்டத்துக்கு விட முடியாதுமா. நாளை பின்ன ஏதாவது தப்பாச்சுன்னா, அண்ணன் இல்ல அதான் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு 4 பேர் பேச மாட்டாங்களா? அவ ஏதோ ஒரு தைரியத்துல ஆட்டோ ஓட்ட போறா. அதே தைரியத்துல நம்ம வீட்ல இருக்க முடியுமா? பொறுப்பா இருக்கேங்கிற பேர்ல ஒரு அளவுக்கு மேல ரிஸ்க் எடுக்கிறாமா. அது அவளுக்குன்னு இல்ல, யாருக்குமே நல்லது இல்ல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம எனக்கு சம்மதம்னு ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிருக்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே கிளியரா என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இல்லன்னா கட்டிக்க போறது அந்த பொண்ணு. அவளோ இல்ல அவங்க அம்மாவோ 2 பேர்ல ஒருத்தர் சம்மதம்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு நாமளா எல்லாம் ஏற்பாடு பண்ணா எப்படின்னா? கண்மணி சொல்லும்போது நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. இருக்கட்டும்னா, இருந்தாலும் அவங்களா அவங்க வாயால வந்து உன்கிட்ட சம்மதம் சொல்றதானே முறை. திரும்பவும் முறையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அண்ணா, நான் ஏன் சொல்றேனே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை முன்னு நின்னு நடத்தி வைக்க போறது நீதான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுவும் உன் தலையில தானே வந்து விழும். எதுக்கு நான் இதெல்லாம்? நமக்கு தேவையில்லை. நீ அவங்கள நேர்ல கூப்பிட்டு பேசு, அதான் நல்லது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.